ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த சீரியஸோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஓப்பனிங்லயே மின்னு ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு எப்பவும் போல சாப்பிட வரா. அப்ப அங்க இருக்கிற பாட்டிமா இருந்துட்டு, என்னம்மா இவ்வளோ நேரம் ஆகியுமா சாப்பிடாம இருக்கேன், உன் உடம்ப பாரு மெலிஞ்சுக்கிட்டே போற, நீ எல்லாம் எப்படி திருடங்களை பிடிக்க போறன்னு வாருன்னு வாடுறாங்க. என்னதான் இருந்தாலும் வயசுல பெரியவங்க, அவங்க ஓட்டுறத சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிறா. அதே டைம்ல சீனியரும் அந்த ஹோட்டலுக்கு வராரு. அப்ப சீனியர் இருந்துட்டு மின்னுகிட்ட, என்னம்மா உன்னோட எக்ஸ மறுபடியும் சந்திச்சியாட்டு இருக்கு, கேள்விப்பட்டனே, மறுபடியும் லவ் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா மின்னு இருந்துட்டு கூடிய சீக்கிரத்துல அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. அப்ப பாவம் சீனியருக்கே ஒரு மாதிரி ஆயிருது. ஆனா மின்னு இருந்துட்டு, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, எங்களுக்கு பிரேக்கப் ஆகி வருஷ கணக்கிலாச்சு, இதுக்கு மேல எங்க போய் லவ் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு அவளே அவன் மனசை தேத்திக்கிறா. அப்ப சீனியர் இருந்துட்டு, இந்த விஷயத்த நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னா சரக்கு அடிச்சாகணும்னு சொல்றாரு. ஆனா மின்னு வேண்டான்னு சொல்றா. இருந்தாலும் இவ வார்த்தையை மதிக்காம அவர் சரக்கையும் ஆர்டர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேரும் மாறி மாறி சரக்கு அடிக்கிறாங்க, பழைய பிளாஷ்பேக்கை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சீனியர் இருந்துட்டு, ஏமா அந்த ஜிசிஆக் விஷயமா நீ போராடும் போது தானே நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் பிளாஷ்பேக்கை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த டைம்ல மின்னு லோ லெவல் ஆபீசர் ரேஞ்சில் தான் இருந்திருப்பா. அப்போ ஒரு திருடனை பிடிக்கிறதுக்காக செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வர சீனியர் இருந்துட்டு அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் கிட்ட, டே ராத்திரி ஃபுல்லா இருந்து செக் பண்ணி ஆகணும்டா, அவன் தப்பிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமா உன்னோட டீம்ல இருந்து யாரோ ஒருத்தர் கிரைம் யூனிட்ல சேரணும்னு ஆசைப்படுறாங்களாமா, அவங்க யாருன்னு கேட்கும் போதுதான் அந்த ஆபீசர் மின்ன கை காமிச்சிருக்காரு. அப்பதான் சீனியர் ஃபர்ஸ்ட் டைம் மின்ன பாக்குறாரு. இவளை எப்படிடா வைலண்ட் கிரைம் யூனிட்ல சேர்த்துறது, ஆள் ரொம்ப வீக்கா இருக்காளே அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கும் போதே மின்னங்க வர ஒவ்வொரு வண்டியா செக் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஒரு வண்டி வந்து நிக்குது. அதை ஓட்டிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, இவளோட எக்ஸ் ஜிசிஆக் தான். கூடவே ஒரு பொண்ணு வேற இருக்கா. அந்த பொண்ணோட கையில வேற ஒரு பொக்கே இருக்கு. அதுல இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சு 50 நாள் ஆச்சுன்னு எழுதி இருக்கு. இத பாக்குற மின்னுக்கு செம்ம கோவம் வந்துருது. ஏன்டா வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு இவ கூட சுத்திட்டு இருக்க, ஒழுங்கா காரை விட்டு இறங்கடா அப்படின்னு மிரட்டி அவனை இறங்க வச்சிடறா. என்னைய டேட் பண்ணிட்டு இருக்கும் போதே 50 நாளா இன்னொருத்தி கூட டேட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு புடிச்சு காட்டு கத்துறா. பதிலுக்கு அந்த எக்ஸும், அது என்னோட இஷ்டம், இதுல நீ தலையிடக்கூடாதுன்னு சொன்ன உடனே மின்னுக்கு கோபம் வந்துருது. இந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கற மாதிரி கன்னு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதை எடுத்து நீட்டிடுறா. எல்லாத்துக்கும் சரியான ஷாக் ஆகுது. ஒரு கட்டத்துல ஷூட் பண்ணிடுறா. ஆனா எக்ஸுக்கு ஒண்ணும் ஆகல. என்னடான்னு பார்த்தா நடுவுல காப்பாத்துறங்கிற பேர்ல சீனியர் அதை வாங்கியிருக்காரு. பாவம் நம்ம சீனியரோட நிலைமை, கரண்ட் கம்பத்துல அடிபட்ட காக்கா மாதிரி இழுத்துட்டு கிடக்குறாரு. அதை நினைச்சு பார்த்துட்டு, சாரிமா அன்னைக்கு நான் உன்னை தடுத்திருக்க கூடாது, என்னை கேட்டிருந்தா அந்த நாயை நீ ஷூட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு வேற கேட்கிறாரு. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கும் போது மின்னுக்கு அழுக வர ஆரம்பிச்சிருது. இவ்வளோ நேரம் ஸ்ட்ராங்கா இருந்தவ உள்ள சரக்கு போனோன்னு எமோஷன்ல அழுக ஆரம்பிக்கிறா. ஆனா சீனியர் இருந்துட்டு, இதை நினைச்சு நீ கவலைப்படாத, உன்னை மிஸ் பண்ணிட்டமேன்னு அவன் தான் காலம் ஃபுல்லா வருத்தப்படணும் அப்படின்னு ரொம்ப அக்கறையா பேசுறாரு. அப்ப மின் இருந்துட்டு, நீங்க சொல்றதும் சரிதாங்க, ஓகே சரக்கா அடிப்போம், சங்கடத்தை மறப்போம் அப்படின்னு மறுபடியும் சரக்கு தேடிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ மின் இருந்துட்டு சீனியர் கிட்ட, ஆமா நீங்க ஒருத்தங்களை கல்யாணம் பண்ற மாதிரி இருந்தீங்களே, அந்த விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. அப்ப சீனியரும் வருத்தப்பட்டுக்கிட்டே, அது ரொம்ப சோகமான கதமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிளாஷ்பேக்ல சீனியர் ஒரு திருட்டு பையில விரட்டிட்டு போகும்போது ஒரு கட்டத்துல அவனை லாக் பண்ணிடுறாரு. காஸ்மெட்டிக் ஷாப்னு நினைக்கிறேன். அந்த கடைக்கு முன்னாடி வச்சு அவனை புரட்டுன்னு புரட்டி எடுக்கிறாரு. அப்ப கடைக்குள்ள இருந்த லேடி இதை பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அந்த லேடிய பாக்குற சீனியருக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுங்கிற மாதிரி அந்த லேடிய பார்த்த உடனே பைபிள ஸ்டன் ஆகி நின்னுறாரு. அவரு கையில சிக்கிட்டு இருந்த திருட்டு பையனும் இதுதான் சான்ஸ்னு அங்க இருக்கிற ஒரு பாட்டில் எடுத்து சீனியரை மண்டையிலேயே ஒரு போடு போடுறான். அப்போ கூட சீனியர் அந்த லேடியவே தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த லேடிய பார்த்துக்கிட்டே திருட்டு பையலுக்கு விடுவாரு பாருங்க ஒரு பஞ்சு, பைபிள நாக் அவுட் ஆயிடறான் இருக்கு. என்ன, அவன் பாட்டில் எடுத்து அடிச்சதுலதான் பன்னு டேமேஜ் ஆகி லைட்டா ஜாம் வெளியே வர ஆரம்பிச்சிருது சீனியருக்கு. ஆனா அவளோட அழகுல மயங்கினவரு அவர் பாட்டுக்கு விறுவிறுன்னு அந்த கடைக்குள்ளேயே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த லேடி கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம, ஏமா எனக்கு லோஷன் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்கும் போதுதான் அந்த லேடி இருந்துட்டு, யோ மண்டையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களே ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணி விடுறாங்க. அப்ப திடீர்னு சீனியர் அந்த லேடியோட கைய பிடிச்சு, உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அந்த லேடி பேரை சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா தன்னந்தனியா நின்று காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அங்க வர கண்ணாடிக்காரன், சீனியர் நீங்க சொன்னதை விசாரிச்சுட்டேன், அந்த லேடி இன்னும் சிங்கிளா தான் இருக்காங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே சீனியருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சரிடா அவளை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் கலெக்ட் பண்ணியான்னு கேட்கும் போது கண்ணாடிக்காரர் இருந்துட்டு, பியூன் அப்படிங்கிற ஒரு சிங்கர் இருக்காரு, அந்த சிங்கரோட வெறித்தனமான ஃபேனாமா அப்படிங்கிற விஷயத்த சொல்றான்.
இதை கேட்கும் போது சீனியருக்கு இன்னும் சந்தோஷமாயிருது. இந்த வயசுலயும் துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த லேடியோட ஷாப் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ஷாப்பிங் மால்ல இருக்கிற அத்தனை கடைக்காரங்களும் ஒரு பிக்னிக் வந்திருக்காங்க. அப்ப அங்க உள்ள பூந்த சீனியர், நான் உங்க ஷாப்பிங் மால்ல கடையெல்லாம் வைக்கலீங்க, ஒரு கஸ்டமரா உங்களுக்காக பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கு பிடிச்ச சிங்கர் பியூனோட சாங்க பாட ஆரம்பிக்கிறாரு. உண்மையை சொல்லணும்னா இதுக்காக பிராக்டிஸ் பண்ணியிருந்தாரா இல்லையான்னு தெரியல. ஆனா நம்ம சீனியர் நல்லாவே பாடுறாரு. அங்க இருக்கிறவங்கள ரசிக்கிறாங்க. அதுலயும் நம்ம சீனியருக்கு பிடிச்ச அந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ரொம்ப ரசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வராங்க. அப்ப மின்னு இருந்துட்டு, அப்புறம் ஏன் நீங்க அவங்களை கல்யாணம் பண்ணல, உங்க 2 பேத்துக்குள்ள பிரேக்கப் ஆயிருச்சான்னு கேக்குறா. ஆனா சீனியர் இருந்துட்டு வேற என்ன ஆகும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் மூஞ்சி மாறிடுது. அப்ப மின்னுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்த உடனே நான் கிளம்பணும்னு சொல்றான். ஏமா நம்மளுக்கு தான் டியூட்டி முடிஞ்சிருச்சுல, இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து குடிக்கலாமா அப்படின்னு சீனியர் ஃபோர்ஸ் பண்றாரு. ஆனா மின்னு இருந்துட்டு, இப்போ ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா பாத்தீங்களா, அந்த கேஸோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்டிருக்கேன், அது வந்துருச்சாட்டு இருக்கு, நான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வரேன், இருந்தாலும் உங்க கூட கடைசியா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு போறேன் சியர்ஸ் சொல்ல வரா. ஆல்ரெடி கடுப்புல இருந்த சீனியர் கடைசி ரவுண்டுக்குலாம் சியர்ஸ் சொல்ல முடியாது, அப்படியே அடிச்சுட்டு கிளம்பு அப்படின்னு துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் பாவம் நம்ம சீனியர் தனிமையில பாட்டு பாடிக்கிட்டே சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அதே டைம்ல ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வந்த மின்னு இப்ப சீனியர் வேற பழசை ஞாபகப்படுத்தி விட்டாரா, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலா அந்த அன்னைக்கு அவ பாய் ஃப்ரெண்டை இன்னொருத்தி கூட பார்த்ததை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி வீட்டுக்கும் கூட போகாம ரோட்ல உட்காந்து அழுதுருக்கா. அதைய நினைச்சு பார்த்துட்டு சரி விடுடா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அவ மனசை தேத்திக்கிட்டே அவ அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. நெக்ஸ்ட் டே ஸ்டேஷன்ல மின்னு கலெக்ட் பண்ணியிருந்தா பாத்தீங்களா, அந்த அக்கௌண்ட்ஸ் டீட்டெயிலை காட்டி எல்லாத்துக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலா அந்த ஆன்லைன் டேட்டிங் ஆப்ல ஒருத்தி பாதிக்கப்பட்டா பாத்தீங்களா, அந்த பொண்ணு அவ பாய் ஃப்ரெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கையில ஊர் உலகத்துல எல்லாம் கடனை வாங்கி அவனுக்காக அவ அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருக்கா. ஆனா அவ போட்டுவிட்டு அடுத்த செகண்டே அந்த பணம் வித்ட்ரா ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. ஸோ இதை கேட்கும் போது இவனுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது, அப்படின்னா இவன் இந்த விஷயத்த தனியா பண்ணல, கூட்டுக்களவாணி எவனோ ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம எந்தெந்த ஏரியால இருக்கிற ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணிருக்காங்க அப்படிங்கறத மின் மார்க் பண்ணி காட்டுறா. மொத்தமா அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்ட் சொன்னான்னு 4 அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பியிருக்கா. அதுல 3 அக்கௌண்ட்ல பணம் எடுத்துட்டானுங்க. அக்கௌண்ட் டிங்கிறதுல மட்டும் இன்னும் பணம் வித்ட்ரா ஆகல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றா. அது மட்டும் இல்லாம பணத்தை வித்ட்ரா பண்ண ஏடிஎமோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணா பைபிள ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வந்திருக்கான். அப்ப கையில இருக்கிற டேட்டுவை மின்னு நோட் பண்ணிடுறா. மின்னு இருந்துட்டு இந்த டேட்டுவை பார்த்தா பாண்டா மாதிரி இருக்குன்னு சொல்ல வரா. அத சீனியர் தப்பா புரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலா ஹோபோன்னு சொல்லக்கூடிய ஹோம்லெஸ் பர்சன்ஸும் இந்த மாதிரி டேட்டு தான் குத்துவானுங்களாட்டு இருக்கு. அதுல இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் வாக்குவாதம் ஆயிருது. ஹீரோ வந்துட்டு தயவு செஞ்சு வேலையை பார்க்க விடுங்கடான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனோட மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்க்கறான். ஆக்சுவலா பேங்க்குக்கு பக்கத்துல இருந்த எந்த ஏடிஎம்லயும் அமௌண்ட் அவன் வித்ட்ரா பண்ணலன்னு தெரிய வருது. அவன் எந்தெந்த ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணிருக்கானோ அதுக்கு பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்ல பெரிய கன்வீனியன்ஸ் ஸ்டோரோ இருந்திருக்கு. ஏன்னா அப்பதான் அவனோட வெஹிக்கிளை அவன் சேஃபா பார்க் பண்ண முடியுங்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இதை வச்சு ஃபில்டர் பண்ணி பார்த்தா நெக்ஸ்ட் ஒரு 3 ஏடிஎம் அடிபடுது. அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வித்ட்ரா பண்றதுக்கு இந்த 3 ஏடிஎம்ல ஏதோ ஒரு ஏடிஎம்க்கு தான் அவன் வருவான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றானுங்க. அதனால அந்த 3 ஏடிஎம்ல ஃபர்ஸ்ட் ஏடிஎம் கிட்ட சீனியரும் ஜூனியர் காரனும் ஏதோ சைனீஸ் காரனுங்க மாதிரி ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு அங்க இருக்கிற சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு ப்ரொமோஷன் பண்றதுக்காக ரோட்ல போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த பக்கமா போறவன் அந்த பேம்ப்ளெட்ஸை வாங்கிட்டு, ஏன்பா இந்த கடைக்காக ப்ரொமோஷன் பண்றீங்களா, இந்த கடையில ஃபுட் எல்லாம் உண்மையாலுமே நல்லா இருக்குமா அப்படின்னு கேக்குறான். நம்ம சீனியர் ஆல்ரெடி விருப்பமே இல்லாம கொடுத்துட்டு இருக்காரு. தம்பி அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதை கொடுக்க சொன்னாங்க கொடுத்துட்டு இருக்கேன், உனக்கு வேணும்னா போய் சாப்பிட்டு பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஹார்ஷா பேசிடுறாரு. அதுல பாவம் அந்த ஆள் கடுப்பாயிட்டு, ஏன்டா ரோட்ல போறவன் வரவனுக்கு தான் பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துட்டு இருக்க, கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல முடியாதா, ஒரு கடைக்கு ப்ரமோஷன் பண்றீங்கன்னா நீங்களும் அந்த கடையில ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும்ல அப்படின்னு லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்கறான். ஆனா சீனியர் கிட்ட தான் லாஜிக்கலா எடுபடாதே. தம்பி ஓவரா பேசாத, இதுக்கு மேல பேசினீங்கன்னா வாயை உடச்சிடும் அப்படின்னு மிரட்டி அவனை அனுப்பி விட்டுறாரு. அந்த சமயத்துல அந்த பக்கமா ஒரு குட்டி பையன் வந்து, அங்கிள் எனக்கு ஒண்ணு கொடுங்க பேம்ப்ளெட் அப்படின்னு கேட்கறான். ஆனா சீனியர் இருந்துட்டு, சின்ன பசங்களுக்குலாம் இந்த பேம்ப்ளெட்ஸ் கிடையாது, ஒழுங்கா போய் விளையாடுற வேலையை பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஜூனியர் தான் ஒரு பேம்ப்ளெட் எடுத்து அந்த சின்ன பையன் கையில கொடுக்குறான். அந்த பையனும் அதை படிச்சு பார்த்துட்டு, அங்கிள் இதுல போட்டிருக்கிறது உண்மையா, 10 பேர்த்த கூப்பிட்டு வந்தா அந்த போர்க் டிஷ் எனக்கு ஃப்ரீயா தருவீங்களான்னு கேட்கும் போது சீனியரும் ஆமான்னு சொல்றாரு. ஆனா அந்த குட்டி பையன் என்ன நினைச்சான்னு தெரியல. சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் கண்ணாடிக்காரனை காட்டுறாங்க. இவன் ஏதோ சிலுவை மாதிரி எழுதி கையில வச்சுக்கிட்டு, கடவுள் உன்னை ரட்சிப்பாராக, எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு ரோட்ல போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணாத குறையா கத்திட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு கடையில ஒரு லேடி எதையோ வித்துட்டு இருக்காங்க. இந்த கண்ணாடிக்காரர் எப்பவும் போல போயிட்டு, என்கிட்ட நிறைய ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு,
இதை வச்சு எனக்கு அதை ஃப்ரீயா கொடுக்குறீங்களா அப்படின்னு கெஞ்சி கேட்கறான். ஆனா அந்த லேடி கழுவி கழுவி ஊத்துது அவனைய. இவனுக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருது. எந்த ஒரு கரிடாயவா இந்த கிளி கிளிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தாங்க மின்னுதான் மாறு வேஷத்துல இருக்கா. ஆக்சுவலா அந்த 2வது ஏடிஎம் வாட்ச் பண்றதுக்காக இந்த கண்ணாடிக்காரனும் மின்னுதான் அங்க வந்திருக்காங்க. அப்ப மின்னு இருந்துட்டு நீ பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டியே, போய் ஏடிஎம் பக்கத்துல நில்லுன்னு சொல்றா. பதிலுக்கு கண்ணாடிக்காரன், ஆடா அங்க இருக்கிற ஏடிஎம் அவுட் ஆஃப் ஆர்டருமா, பேசாம குட்டியா தூக்கம் போடலாமேன்னு தான் இந்த பக்கமா வந்தேன். சரி ரொம்ப தாகமா இருக்கு, எனக்கு ஏதாவது ட்ரிங்க் கூட அப்படின்னு கேட்கறான். ஆனா காசு கொடுக்காம உனக்கு ஒண்ணுமே கிடையாது போடா அப்படின்னு துரத்தி விட்டுறான் மின்னு. இப்ப மறுபடியும் சீனியர் தான் காட்டுறாங்க. டே ரொம்ப நேரமா வெயில்ல நின்று எல்லாருக்கும் பேம்ப்ளெட்டை கொடுத்துட்டேன்டா, ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம், எனக்கு என்னமோ யாரும் பணம் எடுக்க வர மாதிரி தெரியல, பேசாம இன்னைக்கு டியூட்டி முடிச்சுக்கலாமான்னு கேட்கும் போது ஜூனியர் இருந்துட்டு, ஐயா என் கையில பேம்ப்ளெட்ஸ் நிறைய மீதி இருக்கு, இதை நான் முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்றான். சீனியருக்கு கடுப்பாயிருது. டேய் பேம்ப்ளெட் கொடுக்கறது நம்ம ஃபுல் டைம் வேலை இல்லடா, நம்மெல்லாம் டிடெக்டிவ்டா, நீ ஜூனியர், உன் பேரு நேசமணி, நீ ஒரு அப்ரெண்டிஸ், அதை மறந்துட்டியாடா அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு. அந்த டைம்ல கரெக்டா அப்படியே ஒரு குட்டி பையன் பேம்ப்ளெட் வாங்கிட்டு போனான் பாத்தீங்களா, சொன்ன மாதிரியே 10 பேர்த்த கூப்பிட்டு வந்து நிக்கிறான். அதுவும் எனக்கு அந்த டிஷ் ஃப்ரீயா வேணும்னு கத்துன்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கான். சீனியருக்கெல்லாம் கொலவெறி ஆயிருது. டே 10 பேர்த்த கூப்பிட்டு வந்தா ஒருத்தனுக்கு தான் ஃப்ரீயா கொடுக்க முடியும், நீ 10 பேர்த்து கூட வந்து 10 பேர்த்துக்கு கேட்டீங்கன்னா ஹோட்டலை மூடிட்டு போயிருவாங்கடா, கொஞ்சம் சொல்றத புரிஞ்சுக்கூட அப்படின்னு கத்துன்னு கத்துறாரு. ஏதோ இந்த குழந்தைங்க தான் புரிஞ்சுக்காம அப்படி பண்றாங்கன்னு பார்த்தா பின்னாடியே எரும மாடு மாதிரி இன்னும் 10 பேர் வந்து கத்துன்னு கத்துறாங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு தலைதறிக்க ஓடுறாரு. எல்லாருமே சீனியரை விரட்டிட்டு பின்னாடியே போறாங்க. அப்பவும் கூட ஜூனியர்கார அவன் ஒரு நேசமணிங்கிறத மறந்துட்டு எனக்கும் அந்த போர்க் டிஷ் ஃப்ரீயா வேணும்னு இவனும் கூட்டத்தோட கூட்டமா ஜால்ரா போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கான். அங்க சீன் கட் ஆகுது. அந்த அன்னைக்கு நைட்டு கமிஷனர் கூப்பிட்டாருன்னு ஹீரோ பார்க்க வந்திருக்கான். அப்ப கமிஷனர் இருந்துட்டு அங்க இருக்கிற 2 பேர்த்துக்கிட்ட, நான் சொல்லல இங்க இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே ரொம்ப பிரைட்டான பிரில்லியண்டான ஆபீசர் இவன் தான் அப்படின்னு ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. பாவம் ஹீரோக்கு தான் ஆப்போசிட்ல இருக்கவங்க யாருன்னே தெரியல. அப்பதான் கமிஷனர் சொல்றாரு, இவங்க ஒரு பிராட்காஸ்டிங் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காங்க, அந்த லேடியோட பேரு கிம், அவங்க இந்த கிரைம் சீனை எல்லாம் ரீமேக்கிங் பண்ற ப்ரோக்ராம்க்கு ப்ரொடியூசரா இருக்காங்கன்னு தெரிய வருது. சரி ஓகேப்பா, என்ன விஷயமா என்னையே பார்க்கணும்னு சொன்னீங்கன்னு ஹீரோ கேட்கும் போது அந்த ப்ரொடியூசர் டீம்ல இருந்த ஆளு திருன்னு முழிக்கிறான். அங்க சீனை கட் பண்ணி ஸ்டேஷனை காட்டுறாங்க. சீனியர் நொந்து போய் ஸ்டேஷனுக்கு வராரு. ஜூனியரும் பின்னாடியே வரான். ஆனா சீனியர் தான் ரொம்ப அப்செட்ல இருக்காரு. அப்ப சீனியர் அங்க இருந்த கண்ணாடிக்காரனை பார்த்து, நீ இன்னைக்கு வாட்ச் பண்ண போன ஏடிஎம் அவுட் ஆஃப் ஆர்டர்னு கேள்விப்பட்டேன், நான் போன இடத்துல ஒரு சின்ன பையன் நீ சின்ன பின்னமாக்கிட்டான்ப்பா, அதனால ஒன்னு பண்ணு, நாளையிலிருந்து நீ ஜூனியர் கூட அந்த ஏடிஎம்க்கு போய் வாட்ச் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஆனா கண்ணாடிக்கார எப்பவும் போல என் கையில நிறைய கேஸ் இருக்கு, எனக்கு டைமே இல்லைன்னு சொல்லும் போது ஜூனியர் இருந்துட்டு, நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், என்னால தனியாவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்க முடியும், நாளையிலிருந்து நான் தனியா போக போறேன்னு சொல்லும் போது சீனியர் இருந்துட்டு, ராஜா உன் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது, கண்டிப்பா உன்னை நான் தனியா அனுப்ப மாட்டேன், ஒழுங்கா உட்கார்றான்னு உட்கார வச்சிடறாரு. இந்த சமயத்துல தான் மூஞ்சிய மூடி மாறு வேஷத்துல இருக்கிற மின் அங்க வரா. சீனியருக்கு வந்தது மின்னுன்னு தெரியல. அவளும் ஒவ்வொருத்தருக்கா அந்த ட்ரிங்கை கொடுத்துட்டு வரும்போது சீனியர் இருந்துட்டு, இப்படியெல்லாம் நீ உள்ள வரக்கூடாது, இது ஒன்றும் டே கேர் சென்டர் கிடையாது, இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒழுங்கா வெளியே போ அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காரு. அப்பதான் கண்ணாடிக்காரன் சொல்றான், சீனியர் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்க, வந்திருக்கிற மின்னு தான் மாறு வேஷத்துல இருக்கா அப்படின்னு. இப்பதான் சீனியருக்கும் புரியுது. இவங்க இப்படி பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ அந்த ப்ரொடியூசர் டீமோட ஸ்டேஷனுக்குள்ள வரான். நம்ம ஆளுகளுக்கு ஹீரோ கூட வந்திருக்கிறது யாருன்னு தெரியல, திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு வந்தவங்களுக்கு ஹலோ சொல்லுங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் வணக்கம் சொல்றாங்க. ஆக்சுவலா இதுல மொத்தம் 2 பேர் இருக்காங்க, ஒரு ஜென்ஸ் ஒரு லேடி. வந்த ப்ரொடியூசர்ஸும் நம்ம டீமை வித்தியாசமா பாக்குறானுங்க. ஏன்னா ஆல்ரெடி சீனியர் ஜூனியர் சைனீஸ்காரங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. மின்னு மாறு வேஷங்கிற பேர்ல கன்றாவியா எதையோ பண்ணி வச்சிருக்கா. ஏதோ கண்ணாடிக்காரன் மட்டும் பாக்குறதுக்கு ப்ரொஃபஷனலா ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். வந்தவங்களும் நம்மளுக்கு தேவையான கண்டென்ட் கிடைச்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டீமை பார்த்து வணக்கம் சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.